டேய், எல்லாம் என் நேரம். என் பொண்டாட்டியில கூட்டிட்டு சுத்துறதுக்கு பதிலா உன்னை கூட்டிட்டு சுத்த வேண்டியதா இருக்கு. அதான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்குற. என்னப்பா, வழக்கமா ஓட அம்மா கூட சண்டை போடுவேன், அப்போ என்னோட அம்மா கூட சேர்ந்துக்குவேன். இப்போ ரெண்டு அம்மா கூடயும் சண்டையா? டேய், நான் எங்கடா சண்டை போட்டேன்? அவ்வளவுதான் என் கூட சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சுக்கிட்டாளுங்க. சூப்பர்ப்பா, இதுவும் நல்லா தான் இருக்கு. ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சுக்கிட்டதால உனக்கு பாதிப்பு இல்லைன்னா அவங்க ரெண்டு கடையும் பிரிச்சு வச்சுட்டு நீ ஊடகுள்ள பூந்துக்குவ. நீ ஒருத்தரே போதும். ஐஸ்கிரீமை சாப்பிடு ஐயா, நான் கிளம்பணும். இல்லப்பா, இதுவும் நல்லா தான் இருக்கு. இன்னும் ஒரு மாசம், 2 மாசம், 3 மாசம் அப்படியே சண்டையை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உனக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்காது, எனக்கும் ஐஸ்கிரீம் கிடைக்கும். அடப்பாவி, சாபமாடா விடுற. ஏன்டா உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு ஆக்கிருவ போல இருக்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, வேற வழி. அருணை கூட்டிட்டு வந்திருந்தா கூட அமைதியா உட்கார்ந்துருப்பான். நீ சரியான ஆளுதான். அப்பா, அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்காது. வேணும்னா எங்க ரெண்டு பேரையுமே நம்ம கூட்டிட்டு வா. நல்லா டைம் பாஸ் ஆகும் உனக்கும், நாங்களும் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஹாப்பியா இருப்போம். நீ ஹாப்பியா இருப்ப. ஆனா நேத்து ஒரு நாள்லயே என்ன வீட்டுக்குள்ள வச்சு ரெண்டு பேரும் பூட்டிட்டாளுங்க. நமக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன்னு ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு சட்டியை கழுவி போட்டுட்டாளுங்க. இப்படி புலம்ப வச்சுட்டானே. இதுக்கு தான் சொல்லுவாங்க, உள்ளதும் போச்சு நல்ல கண்ணானு. அது என்ன அடுத்தவனு தெரியாது, ஆனா உள்ளதும் போச்சு நல்ல கண்ணானு ஆயி போச்சு உன் நிலைமை. எங்கடா இதெல்லாம் கத்துக்கிற? உன்னை நினைச்சு சிரிக்கிறதா இல்ல என்ன நினைச்சு சிரிக்கிறதானே தெரியல. இதெல்லாம் அனிதாமா தான் அடிக்கடி சொல்லும். உள்ளதும் போச்சு நல்ல கண்ணானு போச்சே அப்படின்னு சொல்லும். அதான் அனிதாமா ஞாபகமா இப்ப நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். சரி, ஒரு உண்மையை சொல்ல, உனக்கு அனிதாமா பிடிக்குமா ஐசம்மா பிடிக்குமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இப்ப எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கல. அருணை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. உன்னையும் பிடிக்காம போயிட போகுது. ஏன்டா இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற? ஓ, உலகத்துல கேள்வி கேட்டாலே யாருக்கும் பிடிக்கிறது இல்லைங்கிறது சரிதான் போல. பெரிய ஆளு உலக நடப்ப பேச வந்துட்டாரு. உண்மைதானப்பா, ஸ்கூல்ல கேள்வி கேட்டா டீச்சருக்கு பிடிக்கிறது இல்ல, நியூஸ்காரங்க கேள்வி கேட்டா அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கிறது இல்ல, அம்மாட்ட கேள்வி கேட்டா அம்மாக்கும் பிடிக்கிறது இல்ல, உனக்கிட்ட கேள்வி கேட்டா உனக்கும் பிடிக்கிறது இல்ல. அப்போ கேள்விங்கிறது யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. அப்போ எங்க கிட்ட மட்டும் எதுக்கு எல்லாரும் கேள்வியா கேக்குறீங்க? வாஸ்தவமான பேச்சு தான், என்ன செய்யறது? அவங்க சந்தர்ப்பத்துக்கு தக்கன அப்படி ஒரு நியாயத்தை வச்சுக்கிறோம். அது சரி, அது சரி. டேய், ஐஸ்கிரீம் உருகிற போது சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா, கிளம்புவோம். எப்படியும் வீட்டுக்கு போனா உனக்கு எதுவும் இருக்காது. ஏன் ஒரு ஐடியா பண்ணலாமே, நம்ம வெளியவே சாப்பிட்டுட்டு போயிடலாமே. அது சரி, என் பாக்கெட்டை காலி பண்ணாம விட மாட்டேன். வெளியே சாப்பிட்டுட்டு போனான்னு வச்சுக்கோ, தினமும் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துடுறீங்கன்னு சோறே பொங்க மாட்டா உங்க அம்மா. அதுக்கு வீட்டில் போய் இருக்கிறதே சாப்பிடுவோம், வா. ச்சே, எப்படி விட்டு போட்டாலும் பர்ஸ் அவுக்க மாட்டேங்கியப்பா, வா. அண்ணனை விட்டுட்டு எப்படிடா சாப்பிட்றது? எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். கூடி சீக்கிரம் ஏதாவது தயவு பண்ணி உங்க அம்மா கூட சேர்த்து விடுறா. அது சரி, லஞ்சமா என்ன கொடுப்ப? எந்த அம்மா கிட்ட சேர்த்து விடணும் அது சொல்லு. டேய், ரெண்டு பேர்கிட்டயும் தான். அட போப்பா, தனி அறையில இருக்கிற சந்தோஷம் நீ சேர்ந்து இருக்கிறதுல இல்ல பாத்துக்க. கொஞ்ச நாளைக்கு தனியாவே எடு, அதான் நல்ல ஜாலியா இருக்கு. இல்லைன்னா என்கிட்ட எங்க பேசுற?
அடப்பாவி, இப்படியெல்லாம் பிளான் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன். சரி சரி வா. ஹாப்பியாடுப்பா. எதுல சந்தோஷம் இருக்கோ அதையே நீ யூஸ் பண்ணிக்கணும். அங்க பாரு, ரெண்டு அம்மாவும் ஜாலியா கதை பேசிட்டு அரட்டை அடிச்சிட்டு தானே இருக்காங்க. காலையில உனக்கு ஒரு காப்பி கொடுத்தாங்களா? கொடுக்கல. நீ மூஞ்ச உருன்னு சீரியஸா வச்சுக்கோ. அப்படம் தன்னால வலிக்கு விடுவாங்க. நீ வலிய வலிய போய் பேசினேன்னு வச்சுக்கோ, யாரும் உன்னைய மதிக்கவே மாட்டாங்க. ஆமாடா, நீ சொல்றது தான் சரி. வழிய போய் பேசினா அதுக்கு வேல்யூவே இல்லாம போயிருது. நீ சொன்ன ஐடியாவை அப்ப அப்படியே ஃபாலோ பண்றேன். உங்க அம்மா உங்ககிட்ட கேப்பா, எதுக்குடா கடுப்பா இருக்காருன்னு. என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு பொம்பளை குரல்ல ஃபோன் வந்துச்சு. நல்லா சிரிச்சு தான் பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு உம்மன் ஆயிட்டாருன்னு சொல்லு. சரியா? அட பாவமே, இப்படியெல்லாம் சொல்லி நீ யாருகிட்டயோ பேசிட்டு இருக்கதா பில்டப் பண்ண போட, அப்படித்தானே? அதை கேட்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் இல்லை. உங்க அம்மைக்கு உடனே கோவம் வந்துடும். யாருக்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறா போல அப்படின்னு சண்டைக்கு வருவா. ஓ, சண்டையில சமாதானத்தை நீ வெள்ளை கொடி காட்டிடுவ, அப்படித்தானே? ஆமாடா என் மவனே, வா கிளம்புவோம். அதெல்லாம் சரிப்பா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. திடீர்னு வெள்ளை கொடி காட்டுறதுக்கு பதிலா சிவப்பு கொடியா ஆட விழுந்துடாம. என்ன சேசு, ஏன் இப்படி உம்முன்னு இருக்கு? இல்ல அனிதா, அத்தை சாப்பிடவே இல்லை. அஸ்வினை கூட்டிட்டு வெளியே போயிட்டாரு. கோமா வேற இருக்காரு. அதான் என்னமோ மாதிரி இருக்கு. ஏய், நீ என்ன லூசா? அவர் என்னைக்கு அது விரதம் இருந்து பார்த்துருக்கியா? இங்க பாரு, விரதமே இருக்காத ஒரு மனுஷன் பட்டினியா கிடப்பாரா? இங்க பாரு, அஸ்வின் வரட்டும், எங்க போனாங்க என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியும். அதெல்லாம் மூக்கு பிடிக்க வெளியே போய் சாப்பிட்டுட்டு தான் வருவாரு. என்னமோ நீ பேசலன்ன உடனே அவர் வீஞ்சிக்கிட்டு இருப்பாரு, சாப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறியா? யாரு பேசலனாலும் அதெல்லாம் டயத்துக்கு கரெக்டா சாப்பிட்டுருவாரு. ஐயோ ஐஷுமா, நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருந்தா உன்னை எல்லாரும் ஈஸியா ஏமாத்திடுவாங்க தெரியுமா? இப்பதான் அஸ்வின் பைய லேண்ட்லைன் நம்பருக்கு போன் அடிச்சான். என்னடா எங்கடா எடுக்கிறேன்னு கேட்டா, ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்றான். என்னடா சொல்ற? ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கானா? ஆமாமா, டோட பீச்சுக்கு போயிருக்காரு. அப்பா கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பா கூட போய் நல்லா ஐஸ்கிரீம் திங்குறான். டேய், அண்ணி ஏன்டா கூட்டிட்டு போலன்னு சொன்னா? நீ தான் வந்தா அப்படியே அம்மா கிட்ட போட்டு விட்டுருவல்ல, அதான்டா கூட்டிட்டு போல. நாளைக்கு வேணும்னா நீ போட்டு கொடுக்காமடு, உன்னை கூட்டிட்டு போட அப்படின்னு சொல்லி ஹாஹான்னு சிரிக்கிறான் தெரியுமா? பாத்தியா, என்னமோ உன்னை விட்டுட்டு அவரு சாப்பிடாம இருப்பாருன்னு நீ தான் நினைச்சுக்கணும். இங்க பாரு, ரெண்டு சரியான ஆளுக. வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு. முதல்ல இந்த அஸ்வின் பையனுக்கு 4 அடிய போடணும், அப்படின்னா நம்ம வழிக்கு வருவான். ஏண்டா, எத்தனை நாளா உனக்கு அவன் மேல காட்டும்? அது ரொம்ப நாளா இருக்குதா. ஆனா என்ன செய்யறது, பைபிள்ல தப்பிச்சிட்டே எடுக்கானே. அதான் இன்னைக்கு சமத்தியா குத்துறணும்னு சொல்றதுக்கு வந்தேன். அது சரி. ஏய், அவன் சொன்னதை கேட்டல, நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியா தான் இருக்காங்களா. நீ சும்மா வீஞ்சிட்டு இருக்காத. என்ன போட்டு கொடுக்கடியா? நான் வீட்டுக்குள்ள இருந்துதான் அப்பா மொபைல்ல இருந்து அடிச்சேன்டா. நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. என்ன ஐயா போட்டு கொடுக்க மாட்டேன் நினைச்சா போட்டு கொடுக்கடியா? நாளைக்கு ஐஸ்கிரீம் திங்க போகும்போது தனியா தாண்டா போவேன், உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். யாமல இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். எப்பட வந்த? அப்பா வாங்கடா. அப்பா கோவமா இருக்கு, அதான் மேல ரூம்ல போய் பத்துட்டு. என்னடா சொல்ற? அப்பா கோவமா இருக்காங்களா? அம்மா, எனக்கு என்னமோ இவன் போய் சொல்ற மாதிரி இருக்கு. இவன் பேச்ச கேட்காத ஐஷம்மா. இவன் பேச்ச கேட்டா நீ ஏமாண்டு போயிடுவ. சும்மா இடில, உனக்கு எடா தெரியுமா? நான் தான் பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கேன். ஊடையில என்னத்துக்கு மூக்க நுழைக்கிற?
மனுஷன், இங்க கொஞ்சம் திரும்பி நின்று பேசுங்க. அடப்பாமே, இவளா? அவளை கூட சமாளிச்சிடலாம, இவளை சமாளிக்க முடியாத, கண்டுபிடிச்ச போல. டேய், என்னடா முணங்குற? அம்மா முனங்குறான் போடுமா, முனங்குறான். அடப்பாவி, எப்படி ஊடுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டான் ஐஸ் வைக்கிறதுக்காக? எம்மா, அவனை நம்பாத. இல்ல, அதான் பெரிய மனுஷங்க பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்றல, ஊடையில எனக்கு மூக்க நுழைக்கிற, கம்முன்னு தூட நின்னு காலு. சரிங்க பெரிய மனுஷனே, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்படி கேளு அனிதாம்மா, அப்பதான் எனக்கும் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா அப்பாட்ட? அப்பாவும் என்ன செய்யறதுன்னு வீஞ்சிக்கிட்டு அப்படியே வாடா நம்ம பீச்சுக்கு போவோம்னு கூட்டு போச்சு. அங்க கூட்டிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குத்துச்சு. சரி திம்பு மேன் தின்னுட்டு இருக்கும் போதான் தெரிஞ்சிச்சு அப்பாக்கு ஒரு போன் வந்துச்சு. அந்த பக்கம் யாருன்னு நீ இப்ப கேட்கணும். சரி, அப்புறம் அந்த பக்கம் ஒரு பொம்பளை தானே பேசியிருப்பா. எப்படி இவளுக்கு மட்டும் எல்லாம் தெரியுதோ தெரியல. படக்கும் போதே பெரிய அடிவாளியா பறந்துக்குவா போல. உன்னை சொல்ல விடுதாலாம் டபக்குன்னு கேட்டுப்படுதா. என்னடா அங்க குனிஞ்சுக்கிட்டு என்ன பண்ற? அதான் அனிதாம்மா கேக்குறல, கேக்குறதுக்கு பதில சொல்லு. போடுங்க, ஏதோ தும்மலோட மாதிரி இருந்துச்சு. சரி அனிதாம்மா மேல படக்கூடாதான்னு குனிஞ்சேன். குனிய விட மாட்டேல. சுத்து சுத்து, ஓடியில சுத்துடா. இல்ல நீ வாடையா, எத்தனை வாடா தான் சமாளிக்கிறது? ஏன்டா இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்களோ? எனக்கு 1008 வேலை இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னொன்னா முடிச்சுட்டு போறதுக்குள்ளேயும் பெரிய பாடா இருக்கும். இந்த கேள்விக்கு பதில் நானா சொல்றேன், நீயா சொல்ற? கம்மன் இரு. யூ கண்டினியூ. எஸ் அனிதாம்மா. அப்புறம் என்ன சொன்னேன், என்ன சொன்னேன்? ஒரு போன் வந்துச்சா, அப்பாவும் பேசிட்டு இருந்துச்சு. அப்பா பேசிட்டு இருக்கும்போது எதிர்த்தால ஒரு பொம்பளை எனக்கு யாரா இருக்கும் இப்படி சிரிக்கிறாங்க? நம்ம அனிதா அம்மா ஐசம்மா கூட அப்பா கூட இப்படி போன்ல சிரிச்சது இல்லையேன்னு நினைச்சேன் தெரியுமா? அப்புறம் என்னடாச்சு? அப்பாவும் சிரிச்சு சிரிச்சு பேசினாரா? போ அனிதாம்மா, அப்பா சிரிச்சு பேசினாதான் பரவாயில்லையா? அப்பாக்கு கோவம் வந்துட்டு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க, அப்படிப்பட்ட ஆளு நான் கிடையாது அப்படின்னு போன வச்சுட்டு கோவமா வீட்டை பக்கம் வந்துட்டாடு தெரியுமா? அந்த பொம்பளை அப்படி என்னதான் பேசிச்சோ தெரியல அனிதாம்மா. ஓ அப்புறம் உங்க அப்பா பெரிய மைக்கேல் ஜாக்சன், அதுல எல்லாரும் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசினாங்களாக்கும். அப்புறம் என்ன அனிதாம்மா, இப்படிலாம் ஒரு கேள்வியை கேட்டு டஃப் கொஸ்டின் கொடுத்தனா நான் எப்படி ஆன்சர் சொல்றது? அங்க என்ன நடந்துச்சோ அதை தானே சொல்ல முடியும். நீங்க வேட ரெண்டு பேரும் வீங்கிட்டு இருக்கீங்க, யாராவது மூணாவதா பேசிட்டா என்ன பண்றது? என்னடா சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஏய் வாய மூடு, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. அதானே, அவளை பேச விட மாட்டியே. அவ பேசினா சரண்டர் ஆயிடுவான்னு உனக்கு பயம். அவளை அப்படியே விளக்கி வச்சிருக்கியாக்கும். டேய் பொடிப்பயல, என்ன? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உங்க அப்பாக்கு என்னத்துக்கு கோவம் வரணும்? கூத்தமல்ல நெஞ்சுதான் குறுகுறுன்னு இருக்கும். அவருக்கு கோவம் வந்து அப்புறம் என்ன பண்ணாரு? வீட்டுக்கு வந்து மேலே போய் அப்படியே கோவமா படுத்து தூங்கிட்டாரு, அப்படித்தானே? சரி தூங்கட்டும், அதுக்கு நாங்க என்ன பண்ணணுங்கிற? ஐயோ அனிதாம்மா, அப்பா பாவம்ல, என்னன்னு போய் யாராவது கேட்க கூடாதா? பசியில வட இருப்பாரு, பாவமா இருந்துச்சு. அதான் சரின்னு உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். யாரோ ஒருத்தங்க அப்பாவுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றாங்களாம். அப்பா வேற ரொம்ப மனசு வருத்தப்பட்டு சொல்லிச்சு தெரியுமா? எனக்கே சங்கடமா இருந்துச்சு. அடப்பாவி, என்னமோ ரீல சுத்து சுத்து சுத்துன்னு சுத்துறான். டேய், ஓ ரீல அருந்தே விழாதாடா. இல்ல ஏமலா அப்படி இருக்க? எனக்குனே வடவேலோ
சரி சரி சண்டே விடு, இப்போ என்ன பண்ணணுங்கிற? ஐயோ அனிதாம்மா, அப்பா பாவம் பசியில இருப்பாடு. 2 தோசையாவது சுட்டு கொடுக்கலாம்ல? ஓ, தோசை சுட்டு கொடுக்கணுமா? கடையில் ஆர்டர் போட்டு சாப்பிட சொல்லு. பசியில் இருந்தாதான் நல்ல புத்தி வரும். சை, சரியான அடக்கியா இருப்பா போல. ராட்சி கூட மனசு இறங்குவா, இவ இறங்க மாட்டாளே. சரியான பிடிவாதக்காடி. என்னடா முழங்குற? ஒன்றும் இல்லை, உன் பாடு உன் புருஷன் பாடுன்னு சொன்னேன். நான் வரேன். எம்மா, சரியான அழுதம்மா. எப்படிலாம் பேசுறான் பத்தியா? அவன் சரியான களவாணி பையன்னு நிரூபிச்சிட்டான். அப்பாவும் அவனும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்றாங்க தெரியுமா? யாரும் போன் பண்ணல, ஏதோ ஒரு ஆண்டி போன் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து உங்களை போடாம பட வைக்கிறாங்களாம். ஆமாடா, சரியான களவாணி. அதுலயும் இவன் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு என்னமா நடிக்கிறான். அடியே, அருணுக்கு கூட புரியுது, உனக்கு புரியாதா? எதுக்கு இப்படி உம்முன்னு இருக்க? வேணும்னா போய் அவர்கிட்ட பேசு. இல்ல அனிதா, இருக்கட்டும், அப்பதான் சரிப்படுவாரு. அம்மா, நான் போய் என்ன ஏற்றனவே பார்க்கறேன். 2 பேரும் சரியான களவாணிங்க. நல்லா ஐஸ்கிரீம் தின்ட்டு வந்து இவடு தூங்குற மாதிரி அப்பா மேல போய் உட்காந்துக்கிட்டாரு. இவன் சரியான களவாணி பையா. எப்படி ஏமாத்துறான் பாத்தியா? சரிடா, பார்த்து போ. சரிம்மா, நான் போய் இப்ப பார்த்துட்டு வந்து சொல்றேன். சரியா? சரிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிள்ளை தமிழ் அங்கிள், கார்ட்டூன் அருமை அருமையான பதிவு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ so much. ஹாய் பிள்ளை தமிழ் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்க கமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் இருக்கா? அஸ்வின்செல்லாம் வர வர சேட்டை ரொம்ப அழகா இருக்கு. அஸ்வின்செல்லாம் அருண்செல்லாம் சூப்பரா பேசுறீங்க. அரவிந்த் மாமா, அனிதாக்கா சூப்பரா பேசுறீங்க. ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, அருண்செல்லாம் எல்லாரும் சூப்பரா பேசுறீங்க. ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா சூப்பர். அஸ்வின்செல்லாம் ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமான்னு சங்கீதா கமெண்ட் பண்ணியிருக்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அரவிந்த் மாமா, அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா, லவ் யூ போத் ஆஃப் யூ. உமா உமா ஹாய். பட்டு குட்டி, தங்க குட்டி, புஜு குட்டி, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், லவ் யூ. உமா உமா பிரகாஷ் அப்பா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அரவிந்த் அப்பா, ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஸ்வீட் ஃபேமிலி அப்படின்னு சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாருமே ஃபைன். ஐஸ்வர்யாக்கா, அரவிந்த் மாமா, மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சங்கீதா கமெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. சங்கீதா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். 2 பேரும் என்னை வீட்டுக்குள்ளே பூட்டி போட்டு நேற்று வச்சுட்டாங்க, அதனால கமெண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு ஓடியே வந்துட்டு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? என் நிலைமையை பாருங்க. ஹாய் சூர்யா செல்லம், ஐ லவ் யூமா. என்ன சங்கீதாக்கா, மாமாவை ரொம்ப தான் தேடுறிய போல. அவர் பண்ணுற சேட்டை தாங்க முடியல. அப்படியே இழுத்துட்டு போங்க, வீட்டில் கூட வச்சுக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்காட்ட பனிஷ்மெண்ட் வாங்குவீங்களா? மாமாவுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க அப்பாவுக்கு நாங்க 3 பேரும் சேர்ந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த அஸ்வின் பையன் சரியான களவாணி. ஐஸ்கிரீமுக்காக அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கிட்டான். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? உங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதான் நான் அப்பா கூட சேர்ந்துட்டேன். சரிதானம்மா. லவ் யூ ஸோ மச் அம்மா.
ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸ்வர்யா, அனிதா, என் தம்பியை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான், என் நிலைமையை பார்த்தீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உங்கள் தம்பி பண்ணுற சேட்டைக்கு தான் பனிஷ்மெண்ட்டு. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அனிதாக்கா, ஐசக்கா, அருஞ்செல்லம், அஸ்வின்செல்லம், அம்மாவுக்கு வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிக்குது, நானும் உன் கூட வரலாமா? நான் அப்போவே சொன்னேன், கேட்டிங்களா? அனிதாக்கா, அரவிந்த் மாமாவுக்கு எப்போவும் ஐசக்கா தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவரை விட்டு கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போயிருங்க, அப்போ தான் உண்மையான பாசம் வெளியே வருதான்னு பார்க்கலாம். ஆனால் அனிதாக்கா, உங்கள் அடி சூப்பர். எனக்கு அரவிந்த் மாமாவை பார்க்க கோபமாக வருதுன்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்க. அடப்பாவி, நீ என் பக்கம் சேரவே மாட்ட போல தெரியுதே. எப்போ பார்த்தாலும் அனிதா பக்கம் தானா? ஏற்கனவே எரியுது, இதுல நீ நெய்ய கொண்டுலாம் ஊத்துற. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஐ லவ் யூ சோ மச்மா. அப்படிலாம் இல்லை, திரும்ப திரும்ப சொல்றேன். 2 கண்ணில் எந்த கண்ணு பிடிக்கும்னு கேட்டா எப்படி சொல்றது? உன்னையும் சேர்த்து தான், நீயும் ஒரு கண்ணில் இருக்க. ஐ லவ் யூ மை டியர். ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அவருக்கு எப்போ பார்த்தாலும் ஐஸு ஐஸு ஐஸுன்னு தான் இருப்பார். என்னதான் அப்படி ஐஸ் வச்சாலோ தெரியல. ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? போர் அடிக்குதா? அப்போ இங்கே வந்துடுங்க. லவ் யூ ஸோ மச் அக்கா. பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? மாமாவுக்கு ஐஸை தான் பிடிக்குது. உங்களுக்கெல்லாம் வருத்தமா? அப்படிலாம் இல்லைக்கா, அவருக்கு 2 பேரையும் தான் பிடிக்கும். என்ன சும்மா தூண்டி என்னை அதிகமாக பிடிக்குமா இருக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், யார்கிட்ட பேசுறீங்க? இந்த பக்கம் ஆச்சி, ஐஸ்வர்யா, அனிதா, நல்ல முடிவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு சரியான தண்டனை தான். குட்டி பிள்ளைகளுக்கு எப்போ பெயர் வைக்க போறீங்க, எங்களை எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாம்மா, டைமே இல்லை, ஸ்கூலில் இங்கே எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம், மற்றபடி எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தான் பேர் வைப்போம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் இல்லாமல் எப்படி பேர் வைக்க முடியும்? நீங்கள் தான் மூத்தவங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கூப்பிடுறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பெல்லாம் சரியாயிட்டா? சாப்பிட்டீங்களா? உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க கண்டிப்பா பாப்பாவை தூக்கி பாட வைக்கணும். உங்களெல்லாம் கண்டிப்பா கூப்பிடுவோம். ஐ லவ் யூ சோ மச் ஆச்சி. சாப்பிட்டீங்களா? உடம்பு சரியாயிட்டா? ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? என்கிட்ட தான் போன் பேசுறீங்களா? அச்சச்சோ, அப்போ என் சேட்டை கூட உங்களுக்கு தெரிஞ்சிடுமே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஸ்கூல்ல பெண்டு கலருது, அதான் வீடியோக்கே லேட் ஆயிடுது. சாடி ஆச்சி, பாட வைக்கவும் லேட் ஆயிடுது. ஐ லவ் யூ சோ மச் ஆச்சி. நீங்க 5 தான் பாட வைக்கணும், சரியா? ஐ லவ் யூ. உடம்பு சரியாயிட்டா? ஹாய் மகேஸ்வரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, மாமா, அருஞ்செல்லாம், அஸ்வின்செல்லாம், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நம்பர் அனுப்புங்கக்கா ப்ளீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். நேத்தே நம்பர் கமெண்ட்ல அனுப்பிட்டேனே, கிடைக்கலையா? சரி, இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ, சரியா? நம்பர் எழுதிக்கோ. 9150742697. 9150742697. அதுக்கு முன்னாடி ஒரு 91 போட்டுக்கோ, சரியா? நேற்றே நம்பர் கமெண்ட்ல அனுப்புனே, கிடைக்கலையா?
ஐ லவ் யூ ஸோ மச்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஹாய் மகேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நேற்று கமெண்ட்டில் நம்பரை நான் தான் அனுப்பி விட்டேன் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இப்போ மாமா சொன்னாரே நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாட்ஸ்அப் பார்த்தே நாளாகுது, நான் நோட் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மகேஸ்வரி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ சோ மச் ஆண்டி. ஹாய் மகேஸ்வரி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ சோ மச் ஆண்டி. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? அனிதா சூப்பர், என்ன அழகு, சூப்பர்டா. அஸ்வின் செல்லம், என்னம்மா கதை விடுறீங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் நல்லா கதை விடுவோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் தெய்வமக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஐ லவ் யூ. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதை விடுறேனா? உங்ககிட்ட தான் நிறைய கதை விடணும்னு ஆசையா இருக்கு. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? இன்னைக்கு எபிசோட் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் தக்காளி சாதம், ஊறுகாய், சம்பல். அனிதாக்கா மாமாவையும் தங்கச்சியும் நல்லா குத்தணும். நல்லா உங்கள் 2 பேருக்கும் வேணும். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா செல்லக்குட்டி, நீ பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச் உம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியம்மா? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? தக்காளி சாதம் நேற்று உங்கள் வீட்டில். இன்னைக்கு என்னமோ சொல்லியிருந்தீங்களே கமெண்ட்டில், இப்போ தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. புளிக்குழம்புன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் வெண்டைக்காய் புளிக்குழம்புன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கலாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? அஸ்வினுக்கு எனக்கும் ஒரே டேஸ்ட்டு. எனக்கும் சப்பாத்தி பிடிக்காது, பூரி தான் பிடிக்கும். பாவம் அனிதாக்கா, அவங்க ரொம்ப நல்லவங்க அண்ணா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான். ஆனால் என்ன செய்யறது, 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் சந்தேகமே வருது, வேற எதுவும் இல்லை. ஐ லவ் யூ அண்ணா, அக்கா. ஹாய் செல்வமண்ணா, உங்களுக்கும் பூரி தான் பிடிக்குமா? வாங்க கண்டிப்பாக போட்டு தரேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாருன்னு? இதுக்கு எப்போவும் ஐஸு தான். உங்கள் எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்குமே யார் மேலே தப்புன்னு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு பூரி தான் பிடிக்குமா? சூப்பர் சூப்பர். அஸ்வினுக்கும் உங்களுக்கும் ஒரே டேஸ்ட். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ சோ மச் அங்கிள். ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் எனக்கும் ஒரே டேஸ்டா? எனக்கும் சப்பாத்தியே பிடிக்காது, பூரி தான் பிடிக்கும். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பூரி சுட்டு சாப்பிடலாம், சரியா? ஐ லவ் யூ சோ மச். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களாக்கா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி
எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ so much அம்மா ஹாய் ரஷ்மி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கலாம் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ so much அம்மா ஹாய் விஜயா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் ஐஸு, அனி, அத்தான், அருஞ்சலம், அஸ்வின்சலம், குட்டி ஏஞ்சல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். அஸ்வின் காமெடி செம்ம, வேற லெவல், சூப்பர் சூப்பர் செல்லம். முடியலை அஸ்வின், இப்படி ஒரு ஃபோன் நான் பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு செலவும் இல்லாமல் நினச்ச நேரம் யாருக்கிட்ட வேணாலும் பேசலாம். ஸ்டோரி வேற லெவல், சூப்பர், லவ் யூ ஸோ மச். குட்டி ஏஞ்சல்ஸ்க்கு பேர் சுட்டு விழாவிற்கு நாங்களும் கண்டிப்பாக வருவோம். பாவம் தான், நீங்கள் எப்படி சிக்கியிருக்கீங்களே பார்த்தீங்களா? நீ எங்கே என் நண்பேன்னு கேட்டிருக்க. எனக்கு பாட்டு படிக்கிற மூடில் கூட இல்லை. என்னை அப்படி தண்டிக்கிறாளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஐ லவ் யூ ஸோ மச்மா. நீ எங்கே என் நண்பே, நீ இன்றி நான் எங்கே? பத்தியாமா சும்மா இருந்த அப்பாவை இப்படி அழுதுட்டே பாட்டு படிக்க வச்சுட்டீங்களே இதெல்லாம் தேவையா என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன அது விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன வீட்டு வடை உடவு வீட்டு வடை மனைவி காடு வடை பிள்ளை கடைசி வடையாடோ வீட்டு வடை உடவு வீட்டு வடை மனைவி காடு வடை பிள்ளை கடைசி வடையாடோ அடப்பாவியலா, என் நிலைமையை பார்த்தா உங்களுக்குலாம் கிண்டலா இருக்கு. ஐயோ அம்மா விஜயா, பாட்டு பாட மட்டும் சொல்லாத. இங்க பாரு, ரெண்டு கோரஸா பாடுதுங்க. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாங்க. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் விஜயம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க லவ் யூ அம்மா ஹாய் விஜயம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க லவ் யூ அம்மா ஹாய் மகேஸ்வரி, எப்படிமா இருக்க? டுடே எபிசோட் சூப்பர், வேற லெவல், பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், வெரி வெரி நைஸ். அருண் செல்லாம், அஸ்வின் செல்லாம், ஐ லவ் யூ. மை ஃபேமிலி, யுவர் ஃபேமிலி இஸ் மை ஃபேமிலி. வர வர சேட்டை. அஸ்வின் ரொம்ப அழகு. இது அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க. அரவிந்த், அனிதா சூப்பர். ஐஸ்வர்யா, அனிதா, அரவிந்த் எல்லாரும் சூப்பர். அனிதா, ஐஸ்வர்யா, அருண், அரவிந்த் எல்லாரும் சூப்பராக பேசுகிறீங்க. உங்கள் ஃபேமிலியே சூப்பராக பேசுகிறீங்க. அனிதா, கோவப்படாதீங்க ப்ளீஸ். ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸு சூப்பர். அஸ்வின் செல்லாம், அருண் செல்லாம், ஐ லவ் யூ ஸோ மச். தங்கங்களா, போத் யூ டா, காட் பிளஸ் யூ. உமா உமா நிறைய ஹார்ட் போட்டிருக்க. அரவிந்த், அனிதா சிஸ்டர் சூப்பர், ஸ்வீட் ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, வர வர வேறு லெவலாக இருக்கீங்க தங்கங்களா. காட் பிளஸ் யூ. அஸ்வின் செல்லாம், அருண் செல்லாம் சூப்பர். ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, அரவிந்த் ஃபேமிலி, ஐ லவ் மை ஃபேமிலி. உமா, மணிமேகலை, மணி, மகேஷ், மகிஷாலினி, செல்வி, சின்னச்சாமி, பார்த்திபன், மதுரை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஷ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மணி, மகேஷ், மகிஷாலினி, செல்வி, சின்னச்சாமி, பார்த்திபன், மதுரை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகேஷ் அக்கா நல்லா இருக்கீங்களா? செல்வி, சின்னச்சாமி, பார்த்திபன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. என்னோட சொந்தங்களா நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மகியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ
நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தீபா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் அனிதா அண்ட் ஐசு சிஸ்டர், யூ போத் லுக் வெரி க்யூட் அண்ட் யுவர் ஹேர் ஸ்டைல் இஸ் ரியலி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூம்மா, நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ஹாய் தீபாக்கா, எங்கள் சாரியும் ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருந்துச்சா? எங்கள் சாரியும் ஹேர் ஸ்டைலும் பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தீபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் தீபாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ அம்மா. ஹாய் தீபாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா ஐஸ்வர்யா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அக்கா ரொம்ப மோசம். லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் வசந்தி அக்கா, நீங்கள் மட்டும்தான் அண்ணா பாவம்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. மகேஸ்வரியும் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? என்ன வசந்தி அக்கா, நீங்கள் ஐஸ் மாதிரி தான் இருப்பீங்க போல இருக்கு. இப்படிலாம் பாவப்பட்டாலாம் வேலை கேட்காது. இவரை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல, அதான் பாவப்படுறீங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, அத்தான், அஸ்வின், அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டேன். பார்த்து பத்திரமா இருங்க. என்னோட புஜ்ஜுக்குட்டி, மயில்குட்டி, செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, ரயிலுக்குட்டி வேறு லெவல், தங்கக்குட்டி எல்லாம் செம்ம மாசா வீடியோவில் வேறு லெவலாக இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அனிதா? அனிதா பாவம் தானே, ஐஸ்வர்யா கிட்டையும் விட்டு கொடுக்க முடியல. அனிதாவையும் ஐஸ்வர்யாவும் விட்டு கொடுக்க முடியல. ஆனாலும் உங்கள் நிலைமை கஷ்டம்தான். ஆனாலும் பாவம் அனிதா. ஐ லவ் யூ ஸோ மச். வீடியோ செம்ம மாசாக இருந்துச்சு. என்னடா புஜ்ஜுக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, தங்கக்குட்டி, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, ஐ லவ் யூ. உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப 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 வீடியோ சூப்பர். அனிதா அத்தானை மன்னிச்சிரு. அத்தான் பாவம். நாளைக்கு கமெண்ட்ல அத்தான் என்னோட செல்லக்குட்டி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஐ லவ் யூ உமா உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். உனக்கு என் நிலைமை புரியுது, யாருக்குமே புரிய மாட்டேங்குது. உலகிக்கு ஒரு பக்கம் எடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் எடி மாதிரி என் நிலைமை ஆகி போச்சு. யாருமே ரெண்டு கல்யாணம் பண்ணாதீங்க, போதும். என்ன மாசிலாக்கா, அத்தனை பார்த்த உடனே மனசு இறங்கிட்டீங்களாக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் வேலை கேட்குமா? இவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தானே தெரியும். 2 நாள் கூட்டிக் கொண்டே கத்தாரில் வைங்க, அப்போ தெரியும். ஐ லவ் யூ அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். உங்கள் அத்தாரை கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஹாப்பியா? ஐ லவ் யூ. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கக்கா? ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, ரயிலுக்குட்டி, புச்சுக்குட்டி எப்படி இருக்கு? ஐ லவ் யூ so much அம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தங்கக்குட்டி, பச்சுக்குட்டி, ரயிலுக்குட்டி, புச்சுக்குட்டி, மயிலுக்குட்டி, என் செல்லக்குட்டி, எல்லா குட்டியும் நீங்க தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் காயத்ரி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அனிதா, உங்கள் கோபம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கோபம் கூட லவ் தான். உமா அதான் நீங்கள் பாவம். சூப்பர் அனிதா. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், 2 குட்டீஸ் பாப்பா, வெரி நைஸ் வீடியோ அப்படின்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூம்மா. உனக்கு என் நிலமை புரியுது, என்ன செய்கிறது, மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்.
இது தேவையான்னு இப்பதான் தெரியுது. ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியா? ஹாய் காயோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அத்தான் நிலமை புரியுது. அத்தான் லேசுப்பட்டாலும் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஸியா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கலாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. அஸ்வின் வெரி கியூட் டாக்கிங் டு ஷாருக் கான். அருண் ஆல்வேஸ் சீரியஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அருண் எப்பவும் அப்படிதான். தேங்க்யூம்மா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கலாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் கிறிஸ்டின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much ஆண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நாங்க உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய். எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் கூட பேசுறதுக்கு வாங்க. என்னை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ லவ் யூ so